ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி சிந்தி வித் ஜாய். இன்னைக்கு நம்ம ஒரு வியூவர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி இறந்த காலம் மட்டும் தனியாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்காக இந்த பதிவு, ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெறும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டேபிளில் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்து 3 பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், ஆண் பால், பெண் பால், அடுத்தது பெரியவங்க இல்லைன்னா குரூப் ஆஃப் பீப்புள். ஒரு நிறைய குரூப்பாக ஒரு மக்கள் இருக்காங்கன்னா அவங்கள சொல்கிறதுக்கும் எல்டர்ஸை சொல்கிறதுக்கும், ஓகேங்களா, பெரியவங்கள சொல்கிறதுக்கும். இப்போ பாருங்கள், ஒரு வேர்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வினைச்சொல் இருக்குன்னா அந்த வினைச்சொல் கூட ஒரு ஆண் பாலை பற்றி சொல்கிறீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில், இறந்த காலத்தில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறீங்கன்னா தா தா அப்படின்னு சொல்லணும், கூட சேர்த்து சொல்லணும் அந்த வினைச்சொல் கூட. இந்த ஃபஸ்ட்டு வர தா வந்து வெறும் தா, இந்த பின்னாடி வருது இல்லைங்களா, அது வந்து கேப்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள், டிஹெச் மட்டும் கேப்ஸில் போட்டிருக்கேன், தான்னு அழுத்தி சொல்லணும், தா தா அப்படின்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ கர் அப்படின்றது செய் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? கர் அப்படிங்கிற அந்த வினைச்சொல் வந்து செய்ன்னு அர்த்தம் தமிழில். அந்த வார்த்தையை இப்போ நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க, கர் தா தா அப்படின்னு சொல்லணும், கர் தா தா அப்படிங்கிறது. இதே ஒரு பெண்பாலுக்கு சொல்கிறோம்னாக்கா அந்த அந்த வினைச்சொல் வார்த்தை கூட தீ தீ அப்படின்னு சொல்லணும். இந்த செகண்ட் தீ வந்து அழுத்தி சொல்லணும், டிஹெச் தீ அப்படின்ட்டு. கர் தீ தீ அப்படின்றது. கர் அப்படிங்கிறது வினைச்சொல், செய் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை கொண்ட வினைச்சொல். அந்த கர் தீ தீ சேர்த்து சொல்லும்போது கர் கூட தீ தீ அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஒரு பெண்பாலை பார்த்து சொல்கிறோம், கர் தீ தீ அப்படின்றது. செய்திருந்தால் அப்படின்றதுக்கு, ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், எல்டர்ஸோ இல்லை குரூப் ஆஃப் மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் சேர்ந்து இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செஞ்சாங்க அப்படின்றதுக்கு கர் தே 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 அப்படின்னு சேர்த்து சொல்லணும். செகண்ட் தே வந்து அழுத்தி தே, கர் தே தே அப்படிங்கிறது. இதே பெரியவங்களாக இருந்தாங்கன்னா கூட அவங்க இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் கர் தே தே அப்படிங்கிறது, எல்டர்ஸோ இல்லை குரூப் ஆஃப் பீப்புளுக்கோ, ஓகேங்களா? இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த வினைச்சொல் கூட யா அப்படிங்கிறது ஆண்பாலை பற்றி சொல்லும்போது யா அப்படின்னு முடியும். இன்னொன்று பெண்பாலை பற்றி சொல்லும்போது ஈ அப்படின்னு முடியும். பெரியவங்களை பற்றி சொல்லும்போது ஏ அப்படிங்கிற சவுண்டோடு முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஆ அப்படிங்கிறது வார்த்தை வந்து ஹிந்தியில் ஆ அப்படின்னு சொல்கிற அந்த வினைச்சொல் வந்து தமிழில் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கனாக்கா வா அப்படின்னு அர்த்தம். இப்போ வா அப்படிங்கிற வினைச்சொல்ல நம்ம இப்போ இறந்த காலத்தில் சொன்னோன்னா எப்படி சொல்லுவோம், வந்தான் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ அதே மாதிரி ஹிந்தியில் ஆ அப்படிங்கிற அந்த வார்த்தை கூட யா அப்படிங்கிற சவுண்ட் வந்துனாக்கா ஆயா அப்படின்னு வந்துருமா, வந்தான். இதே அந்த ஆ அப்படிங்கிற வினைச்சொல் கூட ஈ சவுண்டு போட்டு சொன்னோன்னா ஆயி அப்படின்னு வருமா, அப்படின்னாக்கா வந்தாள் அப்படின்னு அர்த்தம். இதே ஆ அப்படிங்கிற சொல்லு கூட ஏ அப்படிங்கிற சவுண்டு போட்டு சொன்னோன்னாக்கா வந்தார்கள் அப்படின்னு அர்த்தம், வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக. இதே மாதிரி இந்த ஆ அப்படிங்கிறது இந்த யா யாங்கிற சவுண்டில் முடியுது இல்லைங்களா, ஆயா அப்படிங்கிறது மாதிரி இன்னொரு வார்த்தை, சில வார்த்தைகள் வந்து ஆங்கிற சவுண்டில் முடியும், சில வார்த்தைகள் யால முடியும், சிலது ஆ அப்படிங்கிறதுல முடியும், ஓகேங்களா? அதே மாதிரி ஆண்பாலுக்கு. இதே பெண்பாலுக்கு சில வார்த்தைகள் இங்கே ஈ யா போட்டு வருதுல, அந்த ஈ அந்த சவுண்டில் வர்ற மாதிரி சில வார்த்தைகள் வெறும் ஈ, அந்த நம்ம அ ஈ சொல்கிறோம் இல்லையா, அந்த ஈ சவுண்டில் முடிகிற வார்த்தைகள் இருக்குது, ஓகேங்களா? ஈ ஈ இந்த ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை, சவுண்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி யா ஆ இதுவும் ஒரே அளவு தான் இருக்கும். ஏ இது வந்து யா போட்டு வர இந்த ஏவா இருந்தாலும் சரி, இல்லை ஏ ஏ ஐ அந்த ஐக்கு முன்னாடி வர ஏ இருக்கு இல்லையா தமிழில், அந்த ஏவா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஏங்கிற சவுண்டில் முடிஞ்சுனாக்கா பெரியவங்களை பார்த்து சொல்கிறது, ஓகேங்களா? இதுதான் ஷார்ட்கட். இப்போ நம்ம இது எல்லா டைப்லையுமே ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம், ஓகேங்களா? இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ராம் ரவிவார் கோ மந்திர் ஜாத்தா தா அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ், ஓகேங்களா? அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, ராம் அப்படிங்கிறவன் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து கோயிலுக்கு போவது வழக்கம் அப்படின்றது தான் அவனுடைய அந்த வாக்கியத்துடைய அர்த்தம், ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து செல்வது வழக்கம் அப்படிங்கிறது அப்படின்னு தானே இருக்குது. இது எங்கே பாஸ்ட் டென்ஸ்ன்னு கேட்டிங்கனாக்கா, அவன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போயிட்டு இருந்தான், அவன் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரமும் போயிட்டு இருந்தாங்கிறது அது முடிந்த செயல் தான். அதை சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்து ஜாத்தா தா அப்படிங்கிறது. இதெல்லாம் ரொம்ப நம்ம ஒரு பழக்க வழக்கத்தில் நம்ம எப்பயுமே ரொம்ப நாளாகவே இருந்துனே வருதுன்றத இவ்வளோ நாளாக செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு தா தா அப்படின்றதும் பொதுவாக முடியும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ராம் யூஸ்டு டு கோ டு டெம்பிள் ஆன் சண்டே அப்படிங்கிறது இனிமே வரப்போகிற செயல் இல்லை இல்லையா, ஏற்கனவே அவன் பண்ணிட்டு இருந்தான், ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் போயிட்டு இருந்தான் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. அதனால இது பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகும், ஓகேங்களா?
இங்கே பார்த்தீங்கன்னா ஜா அப்படிங்கிற வார்த்தை வந்து அதுதான் வினைச்சொல். ஓகேங்களா? ஜா அப்படின்னாக்கா போ அப்படின்னு அர்த்தம். செல், போ, இல்லைன்னா கோ, இங்கிலீஷில் கோ அப்படின்றதுக்கு தான் ஜா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இந்த வார்த்தை கூட ஒரு ஆண்பாலை பற்றி சொல்லும்போது ராம் அப்படிங்கிறவன் ஆண்பாலுங்கிறதுனால தாத்தா அப்படின்றத எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறோம். ஜா தாத்தா அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, ராம் அப்படிங்கிறது பெயர். ரவி வார், வார்னாக்கா கிழமை. ரவி அப்படின்னாக்கா ஞாயிறு, ரவிவார் அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை. கோ அப்படின்னாக்கா ரவிவாருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஞாயிற்றுக்கிழமைக்கு, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரதுக்கு இந்த கோ அப்படிங்கிறது ஹிந்தியில் யூஸ் பண்ணுவோம். இங்கே சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது கோயிலுக்கு நம்ம மந்திர், கோ மந்திர், வெறும் இங்கே மந்திர் அப்படிங்கிறது வந்து கோயில், மந்திர் கோ அப்படின்றது மந்திருக்கு அப்படின்றது நம்ம பயன்படுத்துவோம். இப்போ கோயிலுக்கு அப்படிங்கிறதுக்கு. இப்போ இந்த இடத்துல மந்திர் கோன்னு போவாமல் இந்த கோவை முன்னாடி போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்காக இந்த கோ வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்படின்றதுக்கும் பயன்படுத்தலாம், இல்லை கோவிலுக்கு அப்படிங்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ராம் ஞாயிற்றுக்கிழமை, கோவிலுக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கோ, கு அப்படிங்கிற சொல்கிறதுக்கு தான் இந்த கோ. ஓகேங்களா? ஜாதாதா அப்படின்னாக்கா செல்வது வழக்கம். இந்த இடத்துல நீங்கள் கோயிலுக்கு போவான் அப்படின்னும் சொல்லிக்கலாம். ராம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவான் அப்படின்றதுக்கு சொல்லலாம். ஓகேங்களா? ஜாதாதா. அடுத்தது பாருங்க, இதே நம்ம ஒரு பெண்ணை பார்த்து சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இங்கேயும் பாருங்க, சீதா ரோஜ் மார்க்கெட் ஜாத்தி தீ அப்படிங்கிறது. இப்போ பாருங்க, சீதா தினமும் சந்தைக்கு செல்வது வழக்கம் அப்படிங்கிறது. இப்போ இது வழக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இனிமே வரப்போகிற செயலில் வழக்கம்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, இப்போ ஏற்கனவே அது நடந்துட்டு இருந்துருச்சு, முன்னாடி முடிஞ்ச செயலுக்கு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ இது பாஸ்ட் டென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சீதா அது பெயர், ரோஜ் அப்படின்னாக்கா தினமும், மார்க்கெட் அது சந்தை, சந்தைக்கு, ஜாத்தி தீ இங்கே ஜா அப்படிங்கிறது போ, செல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வினைச்சொல். ஜாத்தி தீ அப்படிங்கிறது போ, அவ எப்பயுமே போவா அப்படின்னு சொல்கிறதுக்காக. சீதா தினமும் சந்தைக்கு செல்வாள் அப்படின்னு போட்டுக்கலாம் இங்கே, இல்லைனா செல்வது வழக்கம். இது ரெண்டுத்துக்குமே பயன்படுத்தும். இது பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இது பெண்பாலுங்கிறதுனால தீ தீ அப்படின்னு போடுறோம். ஃபஸ்ட்டு தீ சாதாரணமாக, செகண்ட் தீ அழுத்தி, ஜாத்தி தீ அப்படின்னு. ஓகேங்களா? சீதா யூஸ் டு கோ டு தி மார்க்கெட் எவ்ரிடே அப்படின்றது இது வழக்கமான செயல். எப்பயுமே நிறைய பழக்க வழக்கத்தில் இருந்தது, அடிக்கடிக்கு செய்கிற செயல்ன்றதுனால இங்கே தீ தீ இந்த தாத்தா அப்படின்றத பயன்படுத்துகிறோம் இல்லையா, அது பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய தடவை நம்ம பயன்பட்டது. இப்போ நம்ம நாங்களாம் சின்ன வயசுலலாம் இவ்வளோ தூரம் நடந்து போவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு தாத்தா தே தே இந்த வார்த்தைகள் பின்னாடி இதை சேர்க்கலாம். ஓகேங்களா? நம்ம பழக்க வழக்கத்தில் நடந்த செயல் அது அந்த விஷயத்துக்கு இதை நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? தாத்தா தீ தீ பெண்ணுக்கு, இது பெரியவங்களுக்கு தே தே அப்படின்றத சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்க, அங்கிள் இஸ் கர்மே ரஹத்தே தே அப்படிங்கிறது. இப்போ பாருங்க, இது தே தேன்னு முடிஞ்சிருக்கா, அப்படின்னா யாரு? எல்டர்ஸ் இல்லைன்னா குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இங்கே வந்து ஒரே ஒருத்தவங்க தான், அதனால எல்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்க, அங்கிள் அப்படிங்கிறவர் பெரியவர், இஸ் அப்படின்னாக்கா இந்த, கர் அப்படின்னாக்கா வீடு, கர்மே அப்படின்னாக்கா வீட்டில், ரஹ அப்படின்னாக்கா இரு அப்படின்னு அர்த்தம், இருத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் ரஹத்தே அப்படின்றது. ரஹத்தே தே தே தேன்னு போட்ட உடனே என்ன ஆகிடும்னாக்கா வசித்து வந்தார் அப்படின்னு ஆகிடும். இருந்து வந்தார், வாழ்ந்து வந்தார், எது வேணா இங்கே நம்ம தமிழில் போட்டுக்கலாம். ஆனால் ரஹத்தே தே அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ரஹ அப்படின்றதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்டே அப்படின்றது தான் அர்த்தம். இருத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பயன்படுத்துறது. இப்போ பாருங்க, அங்கிள் இஸ் கர்மே ரஹத்தே தே, அங்கிள் இந்த வீட்டில் வசித்து வந்தார், வாழ்ந்து வந்தார், எது வேணால் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அங்கிள் லிவ் இல்லைனா ஸ்டேட் இன் திஸ் ஹவுஸ் அப்படின்றதுக்கு இங்கே தே தே அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்தது பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு தாத்தா ஆணுக்கு பார்த்தோம், தீ தீ அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு பார்த்தோம், தே தே அப்படிங்கிறது ஒரு பெரியவங்களுக்கு பார்த்தோம். இப்போ அடுத்த லிஸ்ட் ஆஃப் ஒரு வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஹிண்ட்டு பார்த்தோம் இல்லையா, அது என்னது? யா இந்த ஆண்பாலுக்கு ஈ அப்படின்னு முடியுது, பெண்பாலுக்கு ஏ அப்படின்னு முடியறது, பெரியவங்களுக்குன்னு பார்த்தோம். இப்போ அந்த லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம் இப்போ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், கோவிந்த் நஹி ஆயா அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ். கோவிந்த் அப்படிங்கிறது ஒரு ஆணுடைய பெயர். நஹி அப்படின்னாக்கா நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஆ வெறும் ஆ அப்படின்னாக்கா வா அப்படின்னு அர்த்தம். கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஆ அப்படிங்கிற இந்த வினை சொல்லை யூஸ் பண்ணுவோம்.
இது கூட யா அப்படிங்கிற சவுண்டை சேர்த்துட்டோம் அப்படின்னா ஆண்பாலுக்கு. ஆயா அப்படின்னாக்கா வந்தான். நஹி ஆயா அப்படின்னாக்கா வரவில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கோவிந்த் நஹி ஆயா, கோவிந்த் வரவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு. கோவிந்த் டிட் நாட் கம் அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதே சென்டென்ஸ் இந்த ஒரு ஆ அப்படிங்கிற வார்த்தை வினை சொல்ல வச்சே இங்கே ஈ போட்டு பேச போகிறோம். இப்போ பாருங்க, வஹ் லேக்கர் ஆயி அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ். இப்போ வஹ் அப்படிங்கிறது அவன் இல்லைன்னா அவள் ரெண்டு பேருக்குமே பயன்படுத்தலாம்னு ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்த வஹ் அப்படிங்கிறது அவனா இல்லை அவளா அப்படின்றது எதை வச்சு கண்டுபிடிப்போம்? பின்னாடி வரக்கூடிய வார்த்தையை வச்சு, வந்தால் வந்தான் அப்படின்னு என்ன வார்த்தை வருதுங்கிறத வச்சு தான் நம்ம இது அவள் அப்படின்றதா இல்லை அவன் அப்படிங்கிறத தான் நம்ம எழுதுவோம் இல்லையா? இப்போ பாருங்க, வஹ் அப்படிங்கிறது அவன் அல்லது அவள், லேக்கர் அப்படின்னாக்கா கொண்டு, ஆ அப்படின்னாக்கா வருதல், வா அப்படின்னு அர்த்தம். ஆயி ஈ சவுண்டில் முடிஞ்சதுன்னா அது யாரு? பெண்பால். அதனால இந்த பெண்பால் ஆயிங்கிறது பெண்பாலை குறிக்கிறதுனால இந்த வஹ் அப்படிங்கிறது அவள் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? வஹ் லேக்கர் ஆயி, அவள் கொண்டு வந்தாள் அப்படின்றதுக்கு. ஷீ பாட் அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகேங்களா? இப்போ ஆ யா பார்த்துட்டோம், ஆ ஈ பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது ஆ ஏ சவுண்டை போட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது யாருக்கு? பெரியவங்களுக்கு. இப்போ பாருங்க, தாதா மேரே பாஸ் ஆயே அப்படிங்கிறது தான் வாக்கியம். இப்போ பாருங்க, தாதா அப்படிங்கிறது என்னன்னாக்கா தாத்தா அப்படின்னு அர்த்தம். மேரே அப்படின்னாக்கா எனது அப்படின்ற மாதிரி. மேரே பாஸ் அப்படின்னாக்கா என்னிடம். வெறும் மேரேனா எனது, மேரே பாஸ் அப்படின்னாக்கா என்னிடம். ஆயே அப்படின்னாக்கா வந்தார், பெரியவங்களை பார்த்து சொல்றது வந்தார். வெறும் ஆனா வான்னு அர்த்தம். இப்போ பாருங்க, கிராண்ட்பா கேம் டு மீ அப்படின்றதுக்கு. இப்போ பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கே யா போட்டு வர அந்த சவுண்டு யா போட்டு ஏன்னு வந்தாலும், இல்லை இந்த மாதிரி தமிழில் ஏன்னு வருது இல்லையா, இந்த ஏவை போட்டு வந்தாலும் நம்மளுக்கு பெரியவங்களை தான் குறிக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்க, இந்த ஏ வந்து இந்த பெரியவங்க, இந்த தமிழில் இந்த ஏ வருது இல்லையா, அந்த ஏக்கு தான் இந்த ஏ போடுவோம் நம்ம. அப்போ இந்த ஏ போட்டு வர்றதுனால இதுக்கு யாரை சொல்லுவோம்? நம்ம பெரியவங்களை பார்த்து சொல்கிறோன்றது அர்த்தம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்க, உஸ்னே பக்கடா அப்படிங்கிறது தான் வாக்கியம். அப்படின்னாக்கா உஸ்னே அப்படின்னாக்கா அவன். இங்கே வந்து அவனா அவளாங்கிறது ரெண்டுத்துக்குமே பயன்படும். உஸ்னேங்கிறது யாருன்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட். பக்கடு அப்படிங்கிற வினைச்சொல் என்னன்னாக்கா பிடித்தல், பிடி அப்படின்றதுக்கு தான் பக்கடு அப்படின்னு சொல்லுவோம். பக்கடா ஆ சவுண்டு போட்டு வருதா? லாஸ்ட் காலம்ல நம்ம டேபிளில் பார்த்தோம் இல்லையா, ஆ போட்டு வரும் இல்லைன்னா ஈ போட்டு வருங்கிறது, அதுதான் இங்கே பார்த்துருக்கோம். பக்கடா அப்படின்றதுனால பிடித்தான் அப்படின்னு வந்துடும். ஒரு ஆண்பாலை குறிக்கிறதுனால, ஆ சவுண்டு வர்றதுனால ஆண்பாலுங்கிறதுனால இந்த உஸ்னே அப்படிங்கிறது அவன் அப்படிங்கிறது குறிக்கும். ஓகேங்களா? உஸ்னே பக்கடா அப்படிங்கிறது அவன் பிடித்தான் அப்படின்னு ஆயிடும். ஓகேங்களா? ஹீ காட் அப்படிங்கிறதுக்கு. இப்போ அடுத்தது பாருங்க, உஸ்னே கரி ஈ சவுண்டு போட்டு முடிக்குது பாருங்க. கர் அப்படின்னாக்கா செய் அப்படின்ற வினைச்சொல்லுக்கு சொல்லுவோம். அதே அந்த கர் அப்படிங்கிற இடத்துல ஈ போட்டு சொன்னால் என்னாவும்? கரி அப்படின்னு ஆயிடும். கரினாக்கா செய்தால். இப்போ இது ஒரு பெண் ஈ போட்டு வர்றதுனால ஒரு பெண் பாலை குறிக்கிறதுன்றதுனால இந்த உஸ்னே அப்படிங்கிறது அவள் அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுத்துப்போம். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது இங்கே ஆ போட்டு வந்ததுன்னா அவன் அப்படின்னு பயன்படுத்திடுவோம். ஓகேங்களா? உஸ்னே கரி அவள் செய்தாள், ஷீ டிட் அப்படிங்கிறதுக்கு. ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து தமிழில் இல்லாமல் இங்கிலீஷில் இருக்கணும், ஹிந்தியில் இருக்கணும்னாக்கா உங்களுக்கு லக்ஷ்மிஸ் தமிழ் வித் ஜாயில் பார்க்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்களும் பார்க்குறவங்களா இருப்பாங்க இல்லையா, ஹிந்தி தெரிஞ்சவங்க தமிழ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பார்க்கறதுக்காக இருப்பீங்க. அந்த மாதிரி ஹிந்தி தெரிஞ்சவங்க பார்க்குறதா இருந்தாக்கா எக்ஸ்பிளனேஷன் இதே மாதிரி வீடியோங்களே வந்து லக்ஷ்மிஸ் தமிழ் வித் ஜாயில் போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். ஹிந்திலேயே இருக்கும் ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ठीक है. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.